Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் பிரபல இருதய அறுவை சிகிச்சை நிபுணரும் நடிகருமான தீரஜ். தீர்காயுஷ்மான் பவா, சாத்தியம் ஒரு செயல் ஆகிய குறும்படங்களிலும் சில இசை ஆல்பங்களிலும் நடித்துள்ள தீரஜ் அறிமுகமான முதல் திரைப்படம்னா அது போதை ஏறி புத்தி மாறி என்ற திரைப்படம். அதைத் தொடர்ந்து டபுள் டக்கர் திரைப்படத்திலே கதாநாயகன் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற தீரஜ் கவின் நடித்த ஸ்டார் திரைப்படத்தில் கிருத்திகா உதயநிதியுடைய இயக்கத்திலே உருவான பேப்பர் ராக்கெட் வெப் சீரிஸிலும் முக்கியமான கதாபாத்திரத்திலே நடித்திருக்கிறார். ஆர்யா, ஜெயம் ரவி, உதயநிதி ஸ்டாலின், நரேன், கிருத்திகா உதயநிதி ஆகியோரை நண்பர்களாக பெற்றுள்ள தீரஜ் அப்பல்லோ மருத்துவமனையிலே பணியாற்றுகின்ற ஒரு பிரபலமான இருதய அறுவை சிகிச்சை நிபுணர். மருத்துவம், சினிமா என்று இரு துறைகளிலும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற தீரஜ் இந்த இரு துறைகளிலும் தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்க. டாக்டரா சொல்லட்டுமா, ஆக்டரா சொல்லட்டுமா? டாக்டர் வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ டாக்டர் ஆகணும்னு ஆசை. அப்பவே ஸ்கூல். உங்க ஃபேமிலில நீங்க தான் முதல் டாக்டர்? டாக்டர். ஓ. அப்பா? அப்பா வந்து பிசினஸ் மேன் சார், சிவில் கான்ட்ராக்டர், அக்ரிகல்ச்சர் அண்ட் சிவில் கான்ட்ராக்டர். படிப்புக்காகவே சென்னைக்கு வரணும் அப்படின்னு வந்தோம். டாக்டர் படிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே எதுக்கு படிக்கணும் அப்படின்னா, நம்ம படிக்கிறதுல யூஸ்ஃபுல்லாக ஏதோ ஒன்று இருக்கணும், 4 பேருக்கு இன்ஜெக்ஷன் போடலாம், சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். அதுதான் பேஸ். அதுக்கப்புறம் ஜாயின் ராமச்சந்திராவில் எம்பிபிஎஸ், எம்எஸ், எம்சிஹெச் 3மே அங்கே தான் பண்ணேன். ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஒர்க் ஃபார் தட், பிகேம் அ ஹார்ட் சர்ஜரி. ஒரு 2 இயர்ஸ் அங்கேயே வேலை செஞ்சேன் ஆஸ் அ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அதுக்கப்புறம் இப்போது அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் கன்சல்டன்ட் கார்டியாக் சர்ஜன் அப்படின்னு அருமை டூயிங் பைபாஸ் சர்ஜரி. டாக்டர் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் பிறந்ததுக்கு யார் முன் மாதிரி உங்களுக்கு? ஆக்சுவலாக அம்மா ஆல்வேஸ் வாண்டட் மீ டு பி அ டாக்டர். ஓ, அருமை. ஷி ஹேட் ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று இவனை டாக்டர் ஆக்கணும், இல்லைன்னா மிலிட்ரியில் சேர்க்கணும் தேசத்துக்காக அப்படின்னு. அப்படின்னா அப்புறம் அவங்களே சொன்ன ஒரே ஒரு பையன் தான் இருக்கான், மீ அண்ட் மை சிஸ்டர். ஸோ 1 சைல்டு இருக்கிறதுனால ஷி இஸ் லைக் ட்ரை டு மேக் ஹிம் அஸ் அ டாக்டர். இதோட சேர்த்து எல்லா கசின்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு நம்ம வீட்டிலேயே ஒரு டாக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில் என்கரேஜ் திஸ் பர்சன். So we went, every year we go for holidays to my cousin's place. So அங்கே குரூப் ஆஃப் அன்னீஸ் எல்லாம் இருக்காங்க, ஒரு 3 அன்னீஸ் அண்ட் அவங்க சில்ட்ரன். அவங்கெல்லாம் வந்துட்டு சம்மர் ஹாலிடேஸில் 10th 11th ஸ்டாண்டர்டில் we have to choose இல்லை, மேக்ஸ் வித் பயாலஜி எந்த டைரக்ஷனில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு நாங்கள் 5-6 பேர் இருந்தோம். எல்லாருமே வந்துட்டு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், பயாலஜி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தட் வாஸ் திஸ் திங். ஸோ தட் எவ்ரிபடி வில் பிகம் டாக்டர். பட் அதில் நான் மட்டும்தான் டாக்டர். அப்படியா? எல்லாருமே அவங்கெல்லாம் ஆல் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி தான். அந்த மேக்ஸ் எடுக்கிறதே அதுக்கு அந்த பேலன்ஸுக்கு தானே. ஸோ தே வென்ட் டுவர்ட்ஸ் த இன்ஜினியரிங் சைட். ஒரு பேஷனில் டாக்டர் ஆகிட்டீங்க. ஆனால் டாக்டர் தொழில் அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங்கான தொழில். எப்படிப்பட்ட சேலஞ்சஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்தது? ஃபஸ்ட்டு வந்து லாங் ஸ்டடி டியூரேஷன். இது ஃபஸ்ட். இட்ஸ் நாட் ஒன்லி இப்போ நான் வந்து எம்பிபிஎஸ் 2001 சேர்ந்தேன், 2006 முடித்தேன் எம்பிபிஎஸ். இந்த 5 years ஆஃப் எஜுகேஷன்லேயே யூ வில் பி கவரிங் த ஹெட் டு டோ all every cell, every histology, biochemistry, physiology, anatomy, forensic medicine. இது வந்து these are the subjects which you learn to understand what the human body is. True. அதுக்கப்புறம் கிளினிக்கல் சைடில் வந்தோடனே மெடிசன், சர்ஜரி, கைனகாலஜி,
ENT, ஆஃப்தால். ஸோ இது வந்து ஹவு இட் ஒர்க்ஸ் இன் ரியல் லைஃப் அப்படின்னு இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸோட இது வந்துட்டு இஸ் த பேஸ் வேர் ஹவு ஈச் செல் ஒர்க்ஸ், ஹவு இன்சைட். கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்ரி திங் இஸ் அ வெரி டஃப் ப்ராசஸ். ஏன்னா 12th வந்து we are on today. When we studied 12th, 10th, 11th, 12th, there was no anatomy. Today I heard that there is anatomy also in anatomy, physiology, biochemistry in 11th and 12th itself. ஸோ அப்போ வந்து ஒரு டோட்டலாக ஷிஃப்ட் ஃப்ரம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பயாலஜி அண்ட் ஜுவாலஜி. ஸோ அங்கேருந்து இங்கே வர்றப்போ எல்லாமே புதுசாக இருந்தது, எல்லாமே புதுசாக இருக்கும். பட் ஆக்சுவலி எனக்கு வந்து ஐ கனெக்டட் ஸோ வெல் வித் அனாட்டமி அண்ட் ஆல். அனாட்டமி வந்து புரியாத, இந்த மசில் பேர் சார்டோரியஸ் அப்படின்வாங்க, போன் பேர் ஃபீமர், ஹியூமர் அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்துட்டு புதுசாக இருந்தால் கூட ஐ லைக் இட் வெரி மச். லைக் இட் வாஸ் லைக் இது ஞாபகம் வச்சுக்கிறது வந்து எனக்கு வந்து கஷ்டம் தெரியல. பட் அட் த சேம் டைம் ஐ வாஸ் என்ஜாயிங் இட். ஸோ அப்பயே யாராவது ஒரு கேள்வி கேட்டால் எனக்கு கேள்வி யார் கேட்டாலும் தானே நம்ம பதில் சொல்லிட்டு இருப்போம். ஸோ லைக் தேட் இட் ஹேட் இட்ஸ் லாங் டியூரேஷன் ஆஃப் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் சப்ஜெக்ட். திஸ் இஸ் இன் 2001 to 6. 7 to 10 is general surgery. So you have to operate to understand each particular part of the body. So அது ஒரு then general surgery முடிச்சதுக்கு அப்புறம் cardiothoracic surgery. So heart, lungs, aorta, இருதய அறுவை சிகிச்சை. So இப்போ current that is my field, my specialty அப்படின்னு. So இந்த specialty வந்து again it is a very delicate. I would call it delicate because ரத்த குழாய் சைஸ் வந்து 1 mm to 2 mm. அந்த 1 mm to 2 mmல நாங்கள் தைக்கணும். தைச்சிட்டு சும்மா தைக்கிறது மட்டும் இல்லை, தைக்கிறதுல வந்து பிளட் ஃப்ளோவும் போகணும். ஸோ ஒரு ஸ்டிச் நம்ம தப்பாவோ லிபரலாக தைச்சா கூட அதை அடைச்சிக்கும். ஸோ வி ஹாவ் டு பி இன் தட் பேலன்ஸ் வேர் எவ்ரி ஸ்டிச் மேட்டர்ஸ். ஸோ நான் என்னோட ஜூனியர்ஸ்க்கெல்லாம் சொல்லிடுறேன், யூ ஆர் ஆஸ் குட் ஆஸ் யுவர் ப்ரீவியஸ் ஸ்டிச். So if a patient is healthy and he walks out of the ICU without any problem, that means you have done good surgery. You are as good as your previous stitch. You are as good as your previous patient. Super. I have done 500 cases. I have done 10,000 cases. You are as good as yesterday. Correct. Like இன்னைக்கு இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் you are as good as your previous movie. அந்த மாதிரி தான். எங்கே இதில் ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னு தோணுச்சு இருதய சிகிச்சையில்? MBBS பண்ணிட்டு இருக்கிறப்போ 3rd இயரில் ஜெனரல் மெடிசன் போஸ்டிங்ஸில் ஹார்ட் பேஷண்ட் ஒருத்தருக்கு வந்து ஹார்ட்டில் வேல்வ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணிட்டோம். எல்லாரும் சேர்ந்து டயக்னோஸ் பண்ணிட்டோம். டயக்னோஸ் பண்ணோடனே அவங்க ஜெனரல் மெடிசனில் வந்து நீங்கள் போயிட்டு ஹார்ட் டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க. ஸோ அந்த பேஷண்ட்டை நான் கூட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த பிளாக்லேருந்து அந்த பிளாக். யூஸ்வலாக ஒன்று பேஷண்ட் டாக்டர்ஸ் வந்து தே கம் ஃபார் ரவுண்ட்ஸ். அந்த ரவுண்ட்ஸில் வந்து அவங்களோட டிபார்ட்மெண்ட் அவங்க கீழே அட்மிட் ஆனவங்க மட்டும் தான் பார்ப்போம். இது வந்து கிராஸ் ரெஃபரல், இன்னொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டிக்கு ரெஃபரல் போகுது. ஸோ ஐ ஹேட் டு அக்கம்பனி த பேஷண்ட். ஸோ அக்கம்பனி பண்ணிட்டு அவங்க போயிட்டு டாக்டர் தனிகாச்சலம் சார் தான் சீஃப், இப்பயும் சீஃப் அங்கே ராமச்சந்திராவில். ஸோ ஹீ வாஸ் அவரோட ஒப்பீனியன். ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ரூமுக்கு போகிறேன், ஹார்ட் டாக்டர் அப்படின்னு. லைக் ஓகே, ஆமாம் சார் உள்ளே போயிட்டு சார் இந்த மாதிரி ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் சார், இந்த மாதிரி வேல்வ் இது இருக்குது, உங்களோட ஒப்பீனியன் வேணும் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திஸ் ரிக்வயர்ஸ் வேல் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா. ஸோ நான் அங்கேருந்து கூட்டு கிளம்புனப்போ சரி இந்த பேஷண்ட்டுக்கு குணமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன். ஹார்ட் டாக்டர்கிட்ட போய் பார்த்தோன்னே ஹார்ட் டாக்டர் வில் கிவ் அ சொல்யூஷன் அப்படின்னு. அங்கே வந்து பார்த்தோன்னே வேல்வ் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு. சார் அப்போ நீங்கள் தானே சார் பண்ணணும், பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை இட்ஸ் செப்பரேட் டிபார்ட்மெண்ட். ஸோ செப்பரேட் டிபார்ட்மெண்ட் ஐ வாஸ் லைக் தேர் ஒன் மோர் டிபார்ட்மெண்ட் வேர் வி ஆர் நாட் அவேர் அப்படின்னு. ஹார்ட் சர்ஜரி, சரி கார்டியாலஜின்னு சொன்னால் ஹார்ட் மொத்தமாகவே முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிருவோம். ஸோ கார்டியாலஜி, கார்டியாக் சர்ஜரி ரெண்டு வேறு டிபார்ட்மெண்ட். இவங்க வந்து டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஃபாலோ அப் பண்ணுவாங்க. இப்போது ஸ்டென்டிங் எல்லாம் கார்டியாலஜி. நாங்கள் வந்து பைபாஸ் சர்ஜரி, அயோட்டிக் சர்ஜரி, லங் சர்ஜரி இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ போத் ஆர் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டிஸ். ஸோ இங்கே வந்தோடனே நீங்கள் போயிட்டு அந்த ஹார்ட்டில் வேல்வ் மாற்றுருங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்கிட்டு போயிட்டோன்னா
ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ சம்திங் டைரக்ட்லி டு த பேஷண்ட். ஒப்பீனியன் கொடுக்குறது ஒரு வேலை, பட் அட் த சேம் டைம் நம் கையால் நம்ம ஒன்று செய்யணும் பேஷண்ட்டுக்கு. ஸோ சர்ஜிக்கல் சைடில் எனக்கு இன்ட்ரெஸ்ட், ஜெனரல் சர்ஜரி சைடில் அந்த 3rd year MBBS டைம்லேயே ஐ வாஸ் லைக், நம்ம இப்போ அப்பெண்டிசைட்டிஸ்னு ஒருத்தன் வரான், அவனுக்கு வந்து அப்பெண்டிக்ஸ் எடுத்தோன்னே அடுத்த நாள் இஸ் ஃபைன், இஸ் நார்மல். கரெக்ட். ஸோ அந்த ஃபீல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அந்த கார்டியாலஜி எக்ஸ்பீரியன்ஸும் சரி நம்ம செய்யணும்னா சர்ஜிக்கல் சைடில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் சர்ஜரிக்கு இறங்கி ஐ பிகேம் அ கார்டியாலஜிஸ்ட். இருதய அறுவை சிகிச்சை அப்படின்றது ஒரு டெலிகேட்டான ஒரு ஆப்ரேஷன். அதில் வந்து பல சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்படி சந்திச்ச சவாலில் முக்கியமானதுன்னு எதை சொல்ல முடியும்? அதாவது நம்ம ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு இருக்கிறப்போ வேல்வ் சர்ஜரி ஸ்பெசிஃபிக்காக எனக்கு அது எவ்ரிடே பண்ணால் கூட அது ஒரு சவால் தான். அது எப்படின்னா வேல்வ் சர்ஜரியில் வந்து வி ஹாவ் டு ஸ்டாப் த ஹார்ட். ஸோ ஹார்ட் வந்து ஹார்ட் லங் மிஷினுக்கு கனெக்ட் பண்ணுவோம். ஹார்ட் லங் மிஷினுக்கு கனெக்ட் பண்ணிட்டு என்னென்னா ஹார்ட்டை நிறுத்துகிறோம், ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற வேல்வை மாற்றுறதுக்காக ஹார்ட்டை நிறுத்திட்டு அந்த மிஷினுக்கு கனெக்ட் பண்ணி அந்த மிஷின் தான் வந்து பிரெயினுக்கு, லிவருக்கு, கிட்னிக்கு, குடலுக்கு எல்லாத்துக்கும் பம்ப் பண்ணிட்டு இருக்கோம். அது சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஹார்ட் பண்ணுற வேலையை அது செய்யும். அதை வந்து 6 to 8 hours வரைக்கும் கம்ஃபர்டபுளாக அந்த மிஷின் செய்யும். யூஸ்வலாக நாங்கள் 1 to 2 hours இந்த சர்ஜரி முடிச்சிருவோம் இங்கே. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிவிட்டு திருப்பி ஹார்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்லல, அது தானாக ஸ்டார்ட் ஆகும். பட் அந்த 1 minute டிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு ஒரு பதற்றம் இருக்கும், என்னடா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் பொட்டாசியம் பேஸ்டு மெட்டீரியல் கொடுத்தா தான் அது வந்து ஹார்ட் நிற்கும். ஸோ திருப்பி அது வாஷ் அவுட் பண்ணி நார்மலாக பிளட்டு கொடுத்தோன்னே அது அடிக்கும். ஸோ திஸ் இஸ் அ ப்ராசஸ். பட் ஸ்டில் அந்த ஹார்ட் அடிக்கலை அப்படின்னோடனே அது ஒரு சவாலாக இட் ஜஸ்ட் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு பீட் ஸ்கிப் ஆகும். பட் அது அடிச்சிரும். ஸோ தட் இஸ் ஒன் சவால் which every day we go on. அந்த இது இருக்கிறதுலையே ரொம்ப சவாலான டே டு டே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரத்த கொலை பைபாஸ் பண்ணுறது. அது எவ்ரி கேஸ் இஸ் லைக் டெக்னிக்கலி டிமாண்டிங். யூ கெனாட் லைக் 3 பைபாஸ் தானே, இந்த 3 ரத்த கொலை பிளாக் தானே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சே பார்க்க மாட்டோம் இந்த ரத்த கொலையில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரத்த கொலையில் பிரச்சனை வரும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேஸாக இருக்கும். யூ கெனாட். ஸோ எவ்ரிடே இஸ் அ சேலஞ்ச் இன் கார்டியாக் சர்ஜன் டைப். ஒரு பர்டிகுலர் டேன்னு சொல்லவே மாட்டேன். எவ்ரிடே எவ்ரி கேஸ் இஸ் அ சேலஞ்ச். சில காம்ப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணுற வரைக்கும் தெரியாமல் கூட இருக்கலாம் இல்லையா? சர்ப்ரைசஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நிறைய சர்ப்ரைசஸ் வி ஹவ் காட். அதாவது ஓப்பன் பண்ணப்பயே ஹார்ட்லேருந்து ஒரு ரத்த கொலை கிழிஞ்சு பிளட்டு உள்ளுக்குள்ளேயே இதாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து க்ளோஸ்டாக அதாவது ஓப்பன் பண்ணுறவருக்கு ஸ்டேபிளாக இருப்பாங்க, ஒன்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா அன்ஸ்டேபிள் ஆகிடுவாங்க. ஸோ தட் இஸ் அன் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இது தெரியாது முதல்ல. அது எக்கோவில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிளட் இருக்குது, ஃப்ளூயிட் இருக்குது அப்படின்னு. அது ஃப்ளூயிட் வந்து அந்த எமர்ஜென்சி டைமில் வந்து வி வில் நாட் ஹேவ் டைம் டு அசஸ் வெதர் இட் இஸ் வெறும் கலெக்டட் ஃப்ளூயிடா இல்லைனா பிளட்ல ஊஸ் ஆகிட்டு இருக்குதா அப்படின்னு. இட் இஸ் அ காம்ப்ளிகேஷன் விச் வி ஹேவ் சீன். ஸோ அது ஒரு என்னதான் இருந்தாலும் அது ஒரு பேஷண்ட் சைட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ளீடிங் இஸ் ஒன் பிக் த்ரெட். இல்லை அது பைபாஸ் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் வி டோன்ட் வாண்ட் த பேஷண்ட் டு ப்ளீட் அட் ஆல். பட் அது மீறியும் ப்ளீடிங் நடக்கும், ஆல் சச் திங்ஸ் எல்லாம் லைக். மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட் இந்த இருதய அறுவை சிகிச்சையில் உங்களுக்கு எது கிடைச்சது? அது வந்து எவ்ரிடே அந்த பேஷண்ட் அட்டெண்டர்ஸ் வந்து நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது சொன்னேன். நான் உடனே அவங்க கையை பிடிச்சி நான் கடவுள் இல்லாமல் நான் இந்த வேலை செஞ்சிட்ருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஐ வெரி கிளியர் இன் தட் டு த பேஷண்ட் அட்டெண்டர் அண்ட் ஐ டெல் தெம் லைக் கடவுள் அவர் கடவுள் தான், நான் இங்கே வேலை செய்யறதுக்கு ஹார்ட்டில் கொஞ்சம் படிச்சிருக்கேன், அதனால தான் நான் இந்த டாக்டர் வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லை சார் எங்களுக்கு நீங்கள் தான் கடவுள் அப்படின்னா இட்ஸ் லைக் இல்லைங்க அவர். ஏன்னா பிகாஸ் ஐ எம் வெரி கிளியர் லைக் இந்த ஈகோ ஷுட் நாட் ஹர்ட் எனிபடி. அதுவும் கடவுள்கிட்ட ஈகோலாம் வச்சுக்கவே கூடாது. அதனால ஸோ லைக் உங்கள் குடும்பத்தில் யாரும் மருத்துவர் இல்லை, ஆனால் நீங்கள் மருத்துவர் ஆசைப்பட்டீங்க. அது மாதிரி தான் நான் சினிமா வந்து எப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா இப்போ ஹாலிடேஸ் இப்போ ஹைதராபாடுக்கு இந்த கசின்ஸ் வீட்டுக்கெல்லாம் போனப்போ வருஷம் அந்த சின்ன வயசில் வந்து ஒரு கல்யாணமோ ஒரு ஃபங்க்ஷனோ எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஆள் அவங்க யார் ஃபங்க்ஷனில் இருந்தால் கூட என் பேர் எழுதுவாங்க. வீட்டு கல்ச்சுரல்ஸில் சார் இல்லாமல் நம்ம நடத்த மாட்டாங்க. ஸோ கல்யாணம் சங்கீத்னா தீரஜ், அதில் ஒரு 2 சாங்கு. ஸோ எவ்ரிபடி
saw the entertainment in me. That was like, okay, நான் கேட்க மாட்டேன், அவங்களே சொல்லுவாங்க, டே டேட்ஸ் ஃப்ரீயாக வச்சுக்கூடா, நம்மளுக்கு சங்கீத் இருக்கு, ஒரு நீ 2 days போதும் உனக்கு ப்ராக்டிஸ்க்கு, நாங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், நீ 2 days வந்து பண்ணிட்டு, நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், ரிலேட்டிவ்ஸ் இது இருக்கு. ஸோ திஸ் ஃபன் ஃபேக்ட் வாஸ் ஆல்வேஸ் இன் மீ. 2016 நான் வந்து MBBS MS ஜெனரல் சர்ஜரி கார்டியக் சர்ஜரியில் முடிச்சுட்டு அப்போலோவில் வந்து சேர்ந்துட்டு 17-18 வந்து ஒரு ஃபியர் வந்துச்சு. அதாவது காலைல வரேன், ஆப்ரேஷன் பண்ணுறேன், வீட்டுக்கு போகிறேன், காலைல வரேன், ஆப்ரேஷன் பண்ணுறேன், வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா இப்படியே மொனாட்டனஸாக போயிட்டுருக்கு. நம்ம எத்தனை ஆப்ரேஷன் பண்ணி ஒரு நாளைக்கு? when my 10 to 13 we were in Ramachandra, we were doing 6 cases were in the list. 4 cases I will either open or close. So my performance will be there in 4 of the surgeries. So back to back will be like 4 ஆப்ரேட்டிங் ரூம், 3 ஆப்ரேட்டிங் ரூம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சர்ஜனுக்கு ஆப்ரேட் ஓப்பன் பண்ணிட்டு எல்லாம் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ரேஷன் தியேட்டர் போயிட்டு அதை ரெடி பண்ணிட்டு முடிச்சோடனே அடுத்த ஆப்ரேஷன் தியேட்டர். ஸோ வீல் ஈச் ஒன் வில் ஹேவ் தேர் ஸ்பேஸ் டு டூ. ஸோ சீஃப் டாக்டர் வந்து அதுக்கப்புறம் ப்ராசஸ். ஸோ வீல் ஆல் பி டூயிங் இட் இன் டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ், பட் ஈச் கேஸ் வில் கோ சீம்லெஸ்ஸாக போயிட்டு இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 3 to 4 cases a day I was doing. அப்படியே படிப்படியாக போயிட்டு இப்போ 2 cases a dayக்கு வரைக்கும் 2015-16 2 cases a day we were doing. லைக் ஓகே, நம்ம இன்னொரு ப்ரொஃபஸர் வந்து ராமச்சந்திரா ரிசைன் பண்ணிவிட்டு he came and joined பாரதிராஜா. ஸோ இங்கே அசிஸ்டன்ட் கிடையாது அவருக்கு. ஸோ நான் ராமச்சந்திராவில் வேலை முடிச்சுட்டு கடகடன்னு ஓடி வந்து இங்கே வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ ஆல் தீஸ் வர் லைக் மேட் மீ லேர்ன் மோர். இட்ஸ் லைக் the more you are exposed, the more you learn. இல்லை அந்த மாதிரி ஒரு பைபாஸ் சர்ஜரி எத்தனை மணி நேரம் ஆகும்? 3 to 4 hours ஆகும். மினிமம் இஸ் 3 to 4 hours. Unless otherwise it is complicated. Complicatedனா 6-7 hours ஆகும். சில times and all we have stood there for 12 hours, no water, no food, nothing, only focus on so that's the reason cardiac surgeryல நீ உள்ள போனா நீ எப்போ வெளியே வரணும் உனக்கே தெரியாது. You cannot tell, you cannot fix. So you just say 3 to 4 hours if everything goes well அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போவாங்க. ஸோ அந்த மாதிரி சைக்கிள் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ I do average one if any emergency 2 cases like that. So 1 case a day. Sure. That equation came, you do your case and have some time for yourself and your passion, cinema அப்படின்னு சொல்லிட்டு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. பேஷனா எங்கே சினிமா இடம் பிடிச்சது? ஸோ அதான் அந்த இது ஆல்வேஸ் உள்ளே இருந்துக்கிட்டே இருந்துடுச்சு. ஸோ நம்ம டெய்லி வரோம், ஆப்ரேஷன் பண்ணுறோம், வரோம், என்ன பண்ணலான்னு இருக்கிறப்போ சம்மந்தமே இல்லாமல் ஸ்கூல் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சுட்டு, சார் என்ன சார் இல்லை சொல்கிறேன், தீரஜனை கூப்பிட்டு, இல்லைல்ல ஜஸ்ட் ஐ வாண்ட் டு மீட் யூ அப்படின்னு. என்ன விஷயம்? இல்லை எனக்கு ஒரு கதை இருக்குது, கதை சொல்லணுமா? நான் சினிமா நடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இவன் சொல்லியிருக்கான், இவனுக்கு சினிமா ஆசை இருக்கு அப்படின்னு, அவன் டைரக்டரா ஆசை இருக்கு. ஸோ he came and said I want to direct ன்னு சொல்லிட்டு he narrated a short film called Dheeraj. அதுவும் ஷார்ட் ஃபிலிம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் Dheeraj. ஸோ என்ன வேணும், என்ன செய்யணும், நம்ம செய்யணும், ஒன்றும் வேண்டாம் நீங்கள் வாங்க. இல்லை ஒன்றும் வேண்டாம், ஷூட்டிங் இது ஒன்றுமே இல்லை சார், we want you to be there for 2 days. 2 லொக்கேஷன்ஸ் எடுக்க போகிறோம், இதுதான் அப்படின்னு சொல்லணும். என்னென்ன பண்ணணும், we want you come, அவ்வளோதான், nothing else he spoke. Next all will take care. will take care அப்படின்னா சரி ஓகே ரைட். he took me to a process where like okay இது பண்ணுங்க explain me, இதுதான். ஆக்சுவலாக சொல்கிறப்போ நான் ஒன்று தான் அவர்கிட்ட சொன்னது, நீ ஒன்று சொல்கிறல்ல, அந்த சொன்னதை நீ அந்த ஸ்க்ரீனில் டிரான்ஸ்லேட் ஆகுதான்னு மட்டும் பார்த்துக்கோ. ஒன்று சொன்னு எனக்கு பிடிச்சிச்சு, அது அப்படியே அப்படியே கொடுக்குறேன், அதை மட்டும் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், வேறு எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப நல்லா சொன்ன மாதிரியே பியூட்டிஃபுல்லாக எமோஷனோட நல்லா கேரி அவுட் ஆச்சு. ஸோ லைக் தட் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஓகே லெட்ஸ் டூ லிட்டில் மோர் அப்படின்னு. அந்த முதல் ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் அந்த அளவு சரியாக செய்ததுக்கு யார் காரணம்? உங்களுடைய கவனம்னு சொல்லுவீங்களா, இல்லை அதை ஏகேவருடைய? ஃபுல்லாக அந்த என்னோட ஃப்ரெண்டு சந்துரு ஒரு பேர் டைரக்டர், அவர் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஹையர். He only is the sole responsible creator. Any credit comes for Dheeraj, it's him only. ஏன்னா he only did everything. அதில் சேலஞ்சாக இருந்தது எது முதல் சீரியல்?
எனக்கு ஒரு ஃபியர் இல்லை, கேமரா என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண சரி பொண்ணு அதாவது இன்னும் அது டெஃபினட்டாக இருந்துச்சு. ஏன் இருந்துச்சுன்னா, நானும் புதுசு, அவனுக்கு என்ன வேணும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அண்ட் ஹீ இஸ் நாட் மை ஃப்ரெண்ட், ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட். ஸோ அதனால எனக்கு வந்து வாட் ஹீ இஸ் விஜுவலைசிங், வாட் ஹீ இஸ் கோயிங் டு கெட் அவுட் ஆஃப் இது, அதெல்லாம் வந்துட்டு யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் பிகாஸ் புதுசாக ஒன்றும் தெரியும், ஐ நோ ஹிம். ஸோ அது தெரிஞ்சதுனால ஐ குட் ஜஸ்ட் ஓகே இது ஓகேவா அப்படின்னு கேட்பேன். லைக் ஹி வாஸ் ஹாப்பி. லைக் தென் ஆஃப்டர் அது பார்த்தோன்னே நானும் ஹாப்பி. பட் நாங்கள் அந்த 5 minutes திஸ் திங் ஆல்மோஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து இஃப் ஐ ரிமெம்பர் 3.5-4 months எடுத்தாங்க. ஏன்னா டைம் ஹீ வாஸ் ஸோ ப்ரிசைஸ் அண்ட் லைக் ஐ வாண்டட் இந்த இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக எடுத்து காட்டணுன்னா ஐ வாஸ் வெரி ஹாப்பி. லைக் ஓகே நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. தென் விநாயகர் சதுர்த்திக்கு அன்றைக்கி ஆரம்பிச்சது. ஸோ விநாயகர் சதுர்த்தி அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு சாத்தியம் ஒரு செயல்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஸோ வி டிட் ஒன் மோர் ஷார்ட் ஃபிலிம். அந்த ஷார்ட் ஃபிலிம் முடிச்சோன்னு சொன்னால் அடுத்த விநாயகர் சதுர்த்தி நம்ம படம் பண்ணுறோம்ப்பா அப்படின்னு. அதுதான் போதை எரி புத்தி மாதிரி 2019 ரிலீஸ் ஆயிடுச்சு. 18 பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் ப்ரிப்பரேஷனுக்கே வந்து ஐ வாஸ் ஆல்வேஸ் டெல்லிங் ஹிம், இல்லை நம்ம அடுத்தது பண்ணணும், வி ஹேவ் டு ப்ரோக்ரஸ் வித் ஒர்க் அப்படின்னு சொன்னோன்னே like he was in a zone where we have to learn cinema together அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸை வந்து கரெக்டாக கற்றுக்கிட்டோம். ஸோ அந்த இது வந்துட்டு 2 நாள் பண்ணால் கூட அந்த தேவையில்லாத ஆட்கள் இருக்க மாட்டாங்க. பட் லைட்ஸ்க்குன்னு ஒரு 4 பேர், கேமராக்குன்னு ஒரு 4 பேர் அப்படின்னு கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணத்தாங்க. ஸோ அதனால் சினிமாவில் யாருடைய தீவிர ரசிகர் தீரஜ்? we grew up with ரஜினி, கமல், சிரஞ்சீவி, all this. But always என்னன்னா சிரஞ்சீவி ஃபேன்ஸ் நான். டான்ஸ் எல்லாம் டான்ஸ் அவரோட ஸ்டெப் எல்லாம் நம்ம ஆடுவோம். ஸோ மோர் ஆஃப் திஸ் திங். சந்திச்சிருக்கீங்களா அவரை? ஒரு வாட்டி மீட் பண்ணிருக்கேன், ஜஸ்ட் வெரி பிரீஃப். எங்கள் அப்பாவுக்கு நல்ல ஃப்ரெண்டுன்னு அப்பா சொல்லிட்டு இருந்தாரு. பட் நான் அவங்க 2 பேரும் பார்த்ததும் பார்க்கல. வெரி பிரீஃப் திஸ் திங். ஹலோ சார். தமிழில் ரஜினி, கமல் ரெண்டுமே ஐ ரியலி ரஜினி ஐ லைக் ஹிஸ் ஆட்டிடியூட் ஆன் ஸ்க்ரீன், ஹவு ஹீ கேரிஸ் ஹிம்செல்ஃப். ஏன்னா நிஜ வாழ்க்கைக்கும் சினிமா வாழ்க்கைக்கும் ஹீ இஸ் டோட்டலி கான்ட்ராஸ்ட். இப்படி நிஜ வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா சினிமாவில் எப்படி இருக்கார். ஸோ இவ்வளோ கான்ட்ராஸ்டிங்காக இருக்கிற ஒரு கேரக்டர், அந்த ஒரு வைப் கிரியேட் பண்ணுறது வந்து இஸ் சம்திங் ஐ அட்மையர் அபவுட் ஹிம். கமல் வந்து எக்ஸ்பெரிமெண்ட், லைக் யூ டேக் எனி கேரக்டர் வி கேன் டூ அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து அந்த ஹீ டேக்ஸ் தட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். மொட்டை அடிக்கிறது சரி, பச்சை கொடுத்தது சரி, யூ கெட் இன் டு த கேரக்டர், டூ வாட் எவர். ஸோ ஹீ இஸ் டாட் தட் லைக் யூ நீட் டு டூ தட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அப்படின்னு மை லேர்னிங். லைக் ஏன் 2 பேரை சந்திச்சிருக்கீங்களா? 2 பேரும். I don't know whether they remember me, but I met them. Spent some time with them or? Little sir, very brief period in Ramchandra. Kamal sir வந்து recently I just met liftல ஒரு இடத்துல I just met him. They introduced me, doctor. He came for my culturals in 2003-04 we had culturals. He was the chief guest. So I had the opportunity to walk with Kamal Hassan in this thing. So பட் அது டெஃபினட்டாக அது ஞாபகம் இருக்காது. பட் ஆஃப்டர் 2003க்கும் 23க்கும் ஆல்மோஸ்ட் 20 years கழிச்சு met him again. ஜெயம் ரவி, ஆர்யாலாம் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நண்பர்களான? ஆர்யா வந்து லைக் த்ரூ உதயநாவலி ஐ நோ ஆர்யா. பாஸ்கர் படம் வந்து நீங்கள் ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ண போது உங்ககிட்ட ஒரு நடிகர் ஆகிறதுக்கு இருந்த ப்ளஸ் அப்படி என்ன அப்படின்னு நினச்சிக்கிறீங்க? One thing which I was very confident about myself is டான்ஸ் ஆடலாம். அதுதான் எனக்கு சரி, ஏதோ ஒரு யூஎஸ்பி இருக்குங்களா டான்ஸ் ஆடுவேன். பட் எனக்கு நான் பண்ண படத்தில் எங்கேயுமே டான்ஸ் ஆடவே வைக்கல. அது நான் சொல்லுவேன், நான் டான்ஸ் ஆடுவேன், எப்படியாவது டான்ஸ் ஆட வைங்கடா அப்படின்னு. எப்படி அமைஞ்சது டபுள் டக்கர் வாய்ப்பு? டபுள் டக்கர் வந்து மைம் கோபி என்ன வந்து கதை கேட்டுட்டு ஃபோன் அடித்தார். பிள்ளையார் சொல்லி படத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.